உலகளாவிய சவால்கள் பல இருந்தும் இந்தியா வேகமாக முன்னேறும் பொருளாதாரம் கொண்ட நாடாக உள்ளது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமையுடன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல் உரை நிகழ்த்திய குடியரசுத் தலைவர் முர்மு, நடப்பு நிதியாண்டில் இரண்டாவது பகுதியில் இந்தியாவின் ஜிடிபி 7.5% வளர்ச்சி அடைந்துள்ளது. எளிதாக தொழில் தொடங்கும் இடமாக இந்தியாவை மாற்றுவதற்கான அனைத்து செயல்பாடுகளும் நடந்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி $450 பில்லியன் இருந்து தற்போது $775 பில்லியன் மேல் அதிகரித்துள்ளதுடன் முந்தைய காலங்களை விட அந்நிய நேரடி முதலீடு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். முன்னதாக புதிய நாடாளுமன்றத்தில் முதல் உரை நிகழ்த்துவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி சாரட் வண்டியில் அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் மக்களவையில் வைக்கப்பட்டிருந்த செங்கோல் மரியாதையோடு குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற அவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.